ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான அருமையான லைஃப் ஹேக்ஸ் பார்க்க போகிறோங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டை பேட் ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு க்ளீனாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வெஸ்டர்ன் டாய்லெட்டுடைய வாட்டர் டேங்க்கில் இந்த மாதிரி வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி செய்கிறது, வாட்டரே ஃபில் ஆக மாட்டேருந்து அப்படின்னா அதை எப்படி சரி செய்கிறது, இந்த மாதிரி ஓல்டு பெல்ட்டெல்லாம் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஹார்பிக் பாட்டிலில் எப்படி ரீயூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சூப்பரான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டை வந்து க்ளீனாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி டாய்லெட் வந்து அடிக்கடி ரொம்ப அழுக்காயிடும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி சிரப் பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிரப் பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனுடைய பேக் சைடில் இந்த மாதிரி சிசரை ஹீட் பண்ணிவிட்டு சின்னதாக ஹோல்ஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. சென்டர்லேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் சுற்றி போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த மூடியில் சிசரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இது கூட என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பவர் சோப் எடுத்துருக்கேங்க. இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்மெல் வரும். உங்களுக்கு டாய்லெட்டை க்ளீன் பண்ணியும் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த சோப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எந்த சோப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த சோப்பை வந்து இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த சிரப் பாட்டிலுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சோப்பையும் இந்த பாட்டிலுக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி விட்டுட்டேங்க ஃப்ரெண்ட். அந்த மூடியை மூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கனமான கயிறை அந்த 2 ஹோல்ஸ் வழியாக நான் இன்செர்ட் பண்ணி எடுத்துருக்க மாதிரி வெளியே எடுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து நாட் வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மூடியை வந்து இந்த சிரப் பாட்டில் மேலே மூடி விட்டுடலாங்க. இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டர்ன் டாய்லெட்டுடைய வாட்டர் டேங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த டேங்க்கில் இதை நம்ம ஹேங் பண்ணி விட போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியை கழட்டிடுங்க. அந்த டேங்க்கில் இந்த மாதிரி மேலே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அந்த கயிறை நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிரப் பாட்டில் வந்து தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கி இருக்க மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த மூடியில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக சோப்பு வந்து கொஞ்சமாக கரைஞ்சி தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகிடுங்க. ஸோ நீங்கள் எப்போ ஃப்ளஷ் பண்ணாலும் இந்த மாதிரி அந்த சோப் வாட்டர் வந்து உங்களுக்கு டாய்லெட்குள்ளே வந்து ஃபுல்லாக அந்த டாய்லெட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே அடிச்சிட்டு போயிடும் க்ளீன் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்டுடைய வாட்டர் டேங்க்கில் ஏற்படக்கூடிய 2 ப்ராப்ளம்ஸை ப்ளம்பருடைய உதவியே இல்லாமல் நாமளே நம்ம வீட்டில் எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி வந்து ரொம்ப லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த வாட்டர் டேங்க்கில் தண்ணியே சுத்தமாக ஃபில்லே ஆக மாட்டேங்குதுங்க, என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படின்னா அந்த ப்ராப்ளமே எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய மூடியை கழட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாட்டர் லெவல் வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி லீக் ஆகுங்க. ஸோ வாட்டர் லெவலில் வந்து அதுக்கு கீழே எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் ஆகலை. எங்கள் வீட்டில் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுடைய வாட்டர் டேங்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிள் ஷேப்பில் காமிச்சா இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிறது ஸ்டாப் ஆகிடணுங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஸ்டாப் ஆகலை. தண்ணி வந்து கண்டினியூஸாக ஃபில் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கீழே வால்வை 1 டைம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஆன் பண்ணேன். அப்படி ஆன் பண்ணும்பொழுது என்னாச்சுன்னா, சுத்தமாக இந்த வாட்டர் டேங்க்கில் தண்ணி வரவே வரலைங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, 2 ப்ராப்ளமையும் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பால் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கழட்டி எடுத்துட்டு அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாஷர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அங்கே பிளாக் கலரில். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரை படிஞ்சு ரொம்ப கருப்பாக வந்து நிறைய அழுக்கு இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நல்லா வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க. கொஞ்சம் அழுக்கு கூட இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஷர் வந்து நம்ம டேப்லேருந்து இந்த வாட்டர் டேங்க்குக்கு வரக்கூடிய தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த வாஷர் தாங்க. ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த வாஷர் இருக்குங்க உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கீழே வந்து வால்வை ஓப்பன் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். ஆனாலும் தண்ணி வந்து சுத்தமாக வரல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வழியாக தான் உங்களுக்கு தண்ணி வரணும். ஆனால் அதுக்குள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு இருந்துச்சுங்க. இன்னும் அந்த வாஷர் நான் போடலை. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாகவே அந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுடலாங்க. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரவே வரலைங்க. சரி, என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குனிஞ்சு பார்த்தா அதுக்குள்ளே குட்டியாக ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சுங்க.
ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில், அதாவது நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு குட்டியான ஒரு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரை படிஞ்சு வழியே இல்லாமல் ஹோல்ஸே இல்லாமல் மூடி இருந்துச்சுங்க. அதில் வந்து ஸ்க்ரூ டிரைவரை விட்டு நான் நல்லா ஹோல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி விட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தாங்க தண்ணியே வெளியே வர ஆரம்பிச்சுது. ஸோ நிறைய டஸ்ட்டு படிஞ்சு அழுக்கு படிஞ்சு ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு இல்லைங்களா, ரொம்ப அழுக்கு படிஞ்சு அடைஞ்சு போயிருந்துச்சு அந்த ஹோல்ஸு. அதை க்ளீன் பண்ணி விட்ட பிறகு தான் இந்த வாட்டர் டேங்க் உள்ளவே தண்ணி வந்து வர ஆரம்பிச்சுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாட்டர் டேங்க்கில் தண்ணி ஃபில் ஆக மாட்டேங்குது, சுத்தமாக தண்ணி வரலன்னா இந்த ப்ராப்ளமாக தாங்க இருக்கும். அழுக்கு வந்து ஏதாச்சும் அந்த ஹோல்ஸ்குள்ளே அடைச்சிருக்கோங்க. அந்த வாஷருக்குள்ளேயும் நிறைய அழுக்கு இருந்திருக்கும். ஸோ அதனால தான் தண்ணி வராமல் போயிருக்கும். ஸோ அதனால் அந்த வாஷரையும் அந்த ஹோல்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தண்ணி வந்து சூப்பராக வந்துடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வாஷரை வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்து அந்த வாஷரில் படிகிற மாதிரி உங்களுக்கு நான் காமிச்சேன் பாருங்கள். அந்த மாதிரி அந்த வாஷரை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்கை வந்து நான் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டுட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட் ஆகிடுங்க. இப்போ நான் டைட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க. பாருங்கள், இந்த தண்ணி டேங்க்குக்கு வரக்கூடிய தண்ணியுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வரணும் அப்படின்னா ரைட் சைடில் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தண்ணி வந்து ஸ்லோவாக வந்து ஃபில் ஆகும் இந்த டேங்க்கில். லெஃப்ட் சைடில் வந்து லூஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஃபில் ஆகுங்க. டேங்க் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகிடும். நான் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் மீடியமில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணியாச்சு. ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த வாட்டர் டேங்க்குக்கு டேப்லேருந்து சூப்பராக வர வச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்ளம்னா தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகுது இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாட்டர் லெவலை எப்படி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த சர்க்கிள் ஷேப்புக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்கங்க. அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா வாட்டர் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த டேங்க்கில் தண்ணி ஃபில் ஆனதும் இந்த நெட்டை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுருணுங்க. ஸோ அந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வாட்டர் லெவல் வந்து அதே அளவில் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஃபில் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து மேலே வந்து ஃபில் ஆகிடுச்சு. நான் வந்து எனக்கு தண்ணி போதும் அப்படின்ற அளவுக்கு ஃபில் ஆனதும் இந்த நெட்டை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்க போகிறேன். பாருங்கள், தண்ணி வந்து அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு கீழே வந்து ஃபில் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த நெட்டை நல்லா டைட்டாக வந்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே தண்ணி வந்து ஃபில் ஆகாது, ஸ்டாப் ஆகிடுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்டை டைட் பண்ணும்போது இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த வாஷர் போடும்போது ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து நெட்டு மாதிரி கொடுத்துருந்தா இல்லைங்களா, அந்த நெட்டுக்கு மேலே இந்த நெட்டு போயிட்டு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா அந்த வாஷர் உள்ளே போட்டிருந்த வாஷர் வந்து அந்த தண்ணி வரக்கூடிய அந்த ஹோல்ஸை வந்து மூடிடுங்க. ஸோ அதனால் வாட்டர் லெவல் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். இதுதாங்க இதனுடைய ப்ரொசீஜரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு ஃபில் ஆகலை. ரொம்ப நேரமாக ஆகிடுச்சு. ஃபுல்லாக வாட்டர் லெவல் ஃபில் ஆகிறது ஸ்டாப் ஆகிடுச்சிங்க. நான் ஒரு முறை உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளஷ் பண்ணிடலாம். பாருங்கள், ஃப்ளஷ் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த வாட்டர் டேங்க் ஃபில் ஆகணும். ஃபில் ஆகிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில் ஆகிறது ஸ்டாப் ஆகணுங்க. ஸ்டாப் ஆகுதான்னு பார்த்துடலாங்க. தண்ணி வந்து வேகமாக ஃபில் ஆகிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி வேகமாக ஃபில் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபில் ஆக அந்த பால் வந்து உங்களுக்கு மேலே வரும். அப்படி மேலே வரும்போது என்ன ஆகும்னா அந்த நம்ம டைட் பண்ண பாருங்கள், அந்த நெட்டு வந்து அந்த வாஷரை அழுத்தம் உள்ளே போயிட்டு அழுத்தி தண்ணி வந்து ஸ்டாப் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்க்கிள் ஷேப் வரலும் தண்ணி வந்தாச்சு. பாலும் மேலே வந்துருச்சு. அந்த நெட்டு டைட் பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷரை உள்பக்கமாக அழுதி தண்ணியை ஸ்டாப் பண்ணிடுச்சுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டுடைய வாட்டர் டேங்க்கில் இருக்கக்கூடிய 2 ப்ராப்ளம்ஸை சூப்பராக சால்வ் பண்ணியாச்சுங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நம்ம ப்ளம்பரை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க, நாமளே சரி செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3க்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷூ எடுத்திருக்கேங்க. இந்த ஒயிட் ஷூவை வந்து தண்ணியே யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து சூப்பராக ஒயிட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் தாங்க எடுத்திருக்கேன். அந்த நெயில் பாலிஷ் ரிமூவரை வந்து லைட்டாக இந்த மாதிரி கிளாத்தில் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷூவில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக தண்ணியில் சோப்பு போட்டு வாஷ் பண்ணால் கூட நம்மளுக்கு ஒயிட் ஷூ வந்து அந்த அளவுக்கு பளிச்சுன்னு வரவே வராதுங்க. அழுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும். அதாவது அழுக்கு மேலே இருக்கக்கூடிய அழுக்கு போகனாலுமே கூட ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கவே கிடைக்காது. ஒரு மாதிரி பழுப்பு நிறமாகவே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபெக்ட் ஒயிட் கலரில் உங்களுக்கு ஷூ வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுங்க. நான் வந்து ஒரு ஷூ வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க.
இந்த மாதிரி நீங்கள் ஷூவை க்ளீன் பண்ணும்பொழுது எடுக்கக்கூடிய கிளாத் வந்து சுத்தமான கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகி வருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒரு ஷூ வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஷூ க்ளீன் பண்ணலைங்க. ஸோ க்ளீன் பண்ண ஷூவையும் க்ளீன் பண்ணாத ஷூவையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுங்க. பாருங்கள், நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண ஷூ வந்து பர்ஃபெக்டாக ஒயிட் கலரில் கிடச்சிருச்சுங்க. இன்னொரு ஷூ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அந்த ஷூவில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம அழுக்காக இருக்கக்கூடிய ஷூவை வந்து தண்ணியே யூஸ் பண்ணாமல் அழகாக நெயில் பாலிஷ் ரிமூவரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 ஷூவுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 ஷூவுமே க்ளீன் பண்ணிவிட்டேன். எவ்வளோ அழகாக ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்பட்டால் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு பெல்ட் வந்து எடுத்துருக்கேங்க. இது வந்து வேஸ்ட்டான பெல்ட்டு தான். இது தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பெல்ட்டை வந்து நம்ம 3ஆக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து 3ஆக வந்து ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மடிக்கிற மாதிரி மடித்து ரஃப்பாக வந்து மெஷர் பண்ணி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பீஸை வச்சு மற்ற 2 போர்ஷனை நம்ம மார்க் பண்ணி சிசரை யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 3 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷனையும் எடுத்து அழகாக இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் க்ளூ கன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கனமான ஊசியும் கனமான கயிறையும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு சர்க்கிளுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுருங்க. அடுத்தது இந்த மாதிரி அந்த சர்க்கிளுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க 2வது பீஸை நம்ம இதுக்கு மேலே ஒட்டி விட்டுடலாங்க. இதே மாதிரி 3 பீஸையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பென்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். மார்க்கரு, கம்மு, சிசரு, ஸ்டாப்லர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அதிக அளவில் இந்த மாதிரி பொருட்களை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பென் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5க்காக நான் வந்து ஹார்பிக் பாட்டில் எடுத்திருக்காங்க. இந்த பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு குட்டியாக சர்க்கிள் வந்து போட்டு விட்டுக்கோங்க. பேக் சைடில் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண மாதிரி அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 போர்ஷனாக இந்த ஹார்பிக் பாட்டில் வந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம இதனுடைய அடிப்பகுதியை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இதனுடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் வந்து கிஃப்ட் ரேப்பர் எடுத்துருக்கேங்க. இந்த கிஃப்ட் ரேப்பரை இதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும்பொழுது நம்ம இதுக்குள்ளே ஹார்பிக் பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்கும்பொழுது தெரியாதுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இந்த மாதிரி ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து நான் பொட்டு பேக்கெட்ஸு, அப்புறம் ஸ்லைட் பின்னு, இது எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. குழந்தைங்க இந்த மாதிரி பொட்டு பேக்கெட்டு, ஸ்லைட் பின் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் கபோர்டில் உங்களுக்கு தேவையான இடத்துல ஹைட்டாக ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹூக் செட் பண்ணிவிட்டு அழகாக ஹேங் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே நீங்கள் பொட்டு பேக்கெட்டு, ஸ்லைட் பின்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க கையில் கிடைக்காதுங்க. நம்ம தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Thank you so much. Keep supporting me friends. Okay friends, bye.